Hey all, welcome to Trade Genius family. So இது நம்ம ஃபேமிலி. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மார்க்கெட் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதை பற்றி என்னன்னு பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணோம். ஸோ வாங்க. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி நான் கொடுத்துருந்தேன். ஜிபிபி யூஎஸ்டி வித் ஆட் யூஎஸ்டி ஒரு ஒரு 2 அதாவது போன வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரிவியூ அதாவது பிடிசியும் எல்டிசியும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஜிபிபி யூஎஸ்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் தெரியும். ஸோ அந்த ஜிபிபி யூஎஸ்டி நான் சொன்ன விஷயங்கள் எல்டிசி பிடிசி இதில் நான் சொன்ன விஷயங்களை நான் இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு லிங்க் கார்டில் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோலாம் நடந்திருக்கேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு தட் ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஓகேங்களா. ஜிபிபி யூஎஸ்டியோட மார்க்கெட் மூமெண்ட் நம்ம சொல்லிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான ஃபால். ஸோ ஒரு 250 பைப்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செல் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செல்லிங் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இமேஜஸாக நான் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் செல் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது இந்த லெவல்லேயே நான் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி நான் சொல்லியிருந்தேன். ஒரு 3 மார்க்கெட் போயிருக்கு. ஸோ ஒரு 3 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நல்லா ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்கலாம். 1:2. ஓகேங்களா. சூப்பராக ஒரு 250 பைப்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஜிபிபி யூஎஸ்டி மட்டும்தான் மூவ் ஆயிருக்கான்னு இல்லை. ஸோ ஹேடி யூஎஸ்டியும் நமக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம இருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டிங் த செல் ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் குரூப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே சரியான ஃபால். ஓகேங்களா. ஸோ நல்ல ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 230 பைப்ஸ் அரௌண்டு ஒரு 250 பைப். இதுவும் ஒரு 250 பைப் பார்த்தீங்கன்னா 250 நீங்கள் 0.01 லாட் போட்டு $10 ஒரு ரிஸ்க் எடுத்துருந்தீங்களா, இல்லை ஒரு $5 ஒரு 50 பைப்ஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்துருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ 5 பைப்ஸ் ரிஸ்க்கு 250. ஸோ 1:5 ரேஷியோவில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம். ஸோ டெலிகிராமில் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே, உங்களுக்கு ஒரு எஜுகேஷனலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் ப்ரொவைடிங் த சிக்னல். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் த எஜுகேஷனல் கண்டென்ட். இப்போ கூட நான் சிக்னல் கொடுக்கல. ப்ரொவைடிங் த கண்டென்ட். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கேன்னு போகணும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ஈக்குவலாக அந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ தென் வி கேன் கோ ஃபார் த யூஎஸ் ஆயில். ஓகேங்களா. ஸோ ஏன்னா க்ரூட் ஆயில் இஸ் வெரி. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே சொல்லலாம். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட்டுக்குள்ளே வரேன்னா லோயர் டைம் ஃப்ரேமை மட்டும் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் தான் எப்போவுமே நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஐ எம் கோயிங் டு த மந்த்து. ஸோ மந்த்லி வியூ. ஸோ மந்த்லி வியூ பார்த்தீங்கன்னா சரி கிளியரான புல். ஸோ அதாவது டோஜி கேண்டில். ஸோ டோஜி கேண்டலோடைய லோவை பிரேக் பண்ணி கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஆனால் மந்த்லி கேண்டில் எனக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட்டு இன்னும் செல்ல இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மந்த்து. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே இந்த கேண்டில் ஒரு பேரிஸ் என்கல்ஃபி ஒரு நல்ல அக்ரெசிவான கேண்டலாக முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 50% மேலே போயிட்டு திருப்பி ஐ கேன் கம் பேக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து இந்த 50% ஃபில் பண்ணிட்டும் வாலெட்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ தென் கோ டு த வீக்லி. ஸோ வீக்லியில் போய் பாருங்கள். ஸோ வீக்லியில் பார்த்தாலும் அதே தான். ஸோ வீக்லி கேண்டலும் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டை நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போட்டுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை மார்க்கெட் உடச்சி கீழே வருது. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டை உடச்சிருக்கேன். ஆனால் ரீடெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கலை. ஸோ ரீடெஸ்டிங் நடக்கும். ஸோ ரீடெஸ்டிங் நடந்து இந்த லெவலுக்கு போயிட்டு கீழே வரலாம். அதுக்கான மார்க்கெட் ப்ரிவியூவை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் உடச்சிருக்கு. ஓகேவா. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் உடச்சிருக்கு. என்ன தான் மார்க்கெட்டை உடச்சாலும் மார்க்கெட் மேலே போகுது. ஆனால் மேலே போகணுன்னா அதுக்கு சம் ரீசன்ஸ் வேணும். எப்படி எதை வச்சு பேஸ் பண்ணி நான் மேலே போவோங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபெபினாக்கியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 0.5 கீ லெவல். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த லெவலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இந்த 50% லெவலில் டச்சஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை ஒரே ஏரியா கீழே இறங்கிட்டு இந்த 50% லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மேடப் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெய்லியில் போய் பார்ப்போம். டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. ஆனால் மார்க்கெட்
கீழே தான் வருது, கொஞ்சமாச்சும் ஒரு 50% மேலே ஃபில் பண்ணணும். ஏன்னா வீக்லியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் டவுன் தான், ஒரு ஃபில்லப் ஆகணும், ஒரு ரீடெஸ்டிங் ஆகணும், அதாவது ரெக்கவர் ஆகணும். மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அது வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெக்கவர் ப்ராசஸ் எப்படி நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி எக்ஸ்பிளைன் வித் யூ. ஓகே, ஸோ டெய்லியில் பார்த்தோம், டெய்லி கேண்டலும் ஒரு பேரிஸ் எங்கல்ஃபி மார்க்கெட்டை வந்து திருப்பி என்ன ஆகலாம்னா இந்த லோவை டச் பண்ணிவிட்டு எகன் கம் பேக் டு அப். ஸோ அப்புக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கான ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நேற்று நைட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் அப் ஆகும், பம்ப் ஆகும்னு சொல்லிடணும். ஸோ அதேமாதிரி பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதனாலே எனக்கு பம்ப் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டோட ப்ரீவியஸ் லோ அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த லோ கிட்ட மார்க்கெட் வந்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி கம்பேக் டு டவுன் வரலாம், டவுனும் வரலாம், இல்லை இந்த இடத்துலேருந்தே ஃபுல் ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு கம்பேக் டு அப் இப்படி போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி என்ன ஆகலாம் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இப்படியும் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் என்னுடைய மார்க்கெட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி எக்ஸ்பிளைன் வித் யூ. ஸோ என்னுடைய மார்க்கெட் வந்து ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இது வந்து வேறு எதுவுமே இல்லை, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போயிட்டு இட்ஸ் சப்ளை லெவல்னு சொல்லுவோம். ஸோ சப்ளை லெவலில் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கம்பேக் டு டவுன், ஓகேங்களா, அகைன் கம்பேக் டு அப், ஓகேங்களா. ஸோ we need to be consider level. ஸோ இந்த லெவலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகலாம், ஓகேவா. ஸோ இதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவலை வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் கோ டு த அப், ஓகேங்களா. ஸோ ஓகே, மார்க்கெட் அப் ஆகுங்கிறீங்க, எங்கே போய் ஸ்டாப் ஆகும்னா மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி கம் பேக் டு ஃபால், ஓகேவா. இந்த இடம், ஓகேங்களா, டார்கெட் வந்து சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கம் பேக் டு பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் டார்கெட் நம்ம வைக்கலாம். பட் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டுக்கு ஒரு ரீசன்ஸ் வேணும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் ஒரு கம்பேக் டு ஒரு டச்சஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம், திருப்பி என்ன ஆகலாம் ஒரு பம்ப் எடுத்துகிட்டு ஒரு நல்ல டச்சஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் டச் வந்துட்டு. ஏன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபெபினாக்கியோட 618 கோல்டன் லெவலாகவும் இப்போ கன்சிடர் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ கோல்டன் லெவலாக கன்சிடர் ஆகும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகலாம் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ மேபி இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 618க்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இது இப்படி நடக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அஸ் யூஷுவல் எப்படி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா 618 லெவலுக்கு ரியாக்ட் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு நான் சொன்னேன்ல இந்த ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம்ல அந்த லெவலுக்கு ரியாக்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் லெவல் ட்ரேட் ஆகலாம். ஸோ ஓகே, ஸோ அப்படியும் இல்லை வேறு என்ன மூணாவது வே ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளேட்டிக்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து லோக்கு எடுத்து பார்த்தேன்னா இட்ஸ் 618. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த லெவலுக்கு நான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ 618. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் கம் பேக். ஸோ இந்த லெவல் இந்த சப்ளை லெவலில் உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகலாம்னா கம் பேக் டு கம் லெவல். ஸோ இந்த லெவல் உடச்சிட்டு இந்த லெவலுக்கு போயிட்டு கூட கம் பேக் டு டவுன் அண்ட் பேக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 பிளான். ஸோ இது இப்படியும் ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, இது கீழே இறங்கலை, இந்த இடத்துலேருந்து கீழே இறங்காமல் உடைக்கிது ஒரு ட்ராப்பிங் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஈகலி வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னன்னா இந்த லெவல் தான் வாட்ச் பண்ணணும். செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா வி கோ டு செல் ஃபார் த சப்போர்ட் லெவல் டார்கெட், ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், ஓகேங்களா. ஒரு நல்ல கீ லெவலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல கீ லெவல் கூட இந்த இடத்துல வந்து நிறையவே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போயிட்டு டிபி கம் பேக் டு டவுன் அண்ட் பேக் பவுன்ஸ் பேக், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் எடுக்க பயப்பட வேணாம், ஓகேங்களா.
ஓகே இந்த லெவலில் பை போகலாமான்னு கேட்டால் அட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க். பட் நம்ம டீம் வந்து இந்த லெவலில் பை எடுக்க மாட்டோம். ஸோ வி நீட் டு பி கன்சிடர் லெவல். ஸோ இந்த லெவல் தான் மேக்ஸிமம் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கன்சிடர் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு போய்ட்டு மார்க்கெட் கம் பேக் டு டவுன். ஏன் இந்த லெவலுக்கு போகணுக்கான பல ரீசன்ஸ் வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது சிக்னல் கிடையாது, இட்ஸ் ஃபார் யுவர் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நம்ம கிவ் அவே கொடுத்துருக்கோம். $30 உள்ள ஒரு கிவ் அவே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட என்ட்ரிஸை வந்து அங்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மான பிளான், அதாவது இதுதான் இல்லை, இது ஒரு கன்ஃபார்மான பிளான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த லக்கி வின்னர் நீங்களாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம குரூப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலாக ரெஸ்பான்ஸ் ஆகும். ஸோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், என்னோட டெலிகிராம் ஃபோர்காஸ்ட்டை பாருங்கள். டெலிகிராமில் நிறைய ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். அதாவது சிக்னல்ஸில் வி ஆர் ப்ரொவைடிங் த ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? ஸோ எந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாமே வந்து அதோட சக்ஸஸ் ரேட்டு எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. எனவே தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.